துரோகம் என்கிற நச்சு செடி பழனிசாமி எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஓரிரு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று திமுக அரசு நினைக்க கூடாது. அதே நேரத்தில் அது திரு விஜய் அவர்கள் மீதும் நாம் குற்றம் சொல்ல முடியாது. எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க விழாவை பத்தி படல் எழுதுவது ஏதோ சாத்தான் வேதம் போடுவது போல இருக்கு. இவர் கலைகளை நீக்கி விட்டாங்கிறார். இவரே ஒரு பதர், ஒரு நச்சு செடி, துரோகம் என்கிற நச்சு செடி பழனிசாமி புரட்சி தலைவர் ஆயிரத்த இயக்கத்தை குழி தோண்டி பதித்து விட்டு இன்னைக்கு தானே தனக்கு அந்த 2000 பொதுக்குழு உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் ஆட்சி அதிகாரத்தின் பலாபலன்களை காட்டி கையில் வைத்திருப்பவர் சட்டையிலை புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னத்தை கையில வைத்துக் கொண்டு ஒரு விசச்செடியாக அந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிற பழனிசாமி மடம் எழுதுவது உண்மையிலேயே சிரிப்பு தான் வருகிறது. அதிமுக கட்சியே இப்ப இல்லைங்க. இப்ப இருக்கிறது இடிஎம்கே எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அம்மா அவர்கள் கட்டி காத்த புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் 26 தேர்தலுக்கு பிறகுதான் புத்துயிர் பெறும். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் இன்றைக்கு ஒன்றிணைந்து அதை புத்துயிர் கொடுப்போம். இந்த தேர்தல் முடிவுகள், வரப்போகின்ற தேர்தல் முடிவுகள் துரோகம் என்கிற சிந்தனையே வருங்காலத்தில் ஒரு அரசியல் பாதிக்கு இருக்கக்கூடாது என்பதை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துரோகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு துரோகத்தை வீழ்த்துவோம். அதுதான் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க விழா அன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள் இங்க இருக்காங்க, அவர் காலத்துல இருந்து இருக்கிறவங்க, நாங்கள் எல்லாம் சொல்கின்ற செய்தி, உண்மையான அதிமுகவை அழைத்து விட்ட எடப்பாடிக்கு இந்த தேர்தலிலே பாடம் புகட்டி மீண்டும் புரட்சி தலைவர் கண்ட அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை புத்துயிர் பெற செய்வோம் என்பதுதான் இந்த கட்சி தொடக்க விழா அன்றைக்கு நான் கோலிங்கரில் இருந்து சொல்கின்ற செய்தி. துரோகத்தை வீழ்த்துவதற்காக இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது. உறுதியாக எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும். இது ஏதோ அதிக நம்பிக்கையில சொல்லல, நடக்க போவதை 8 ஆண்டுகளாக உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் என்னோடு பயணிப்பவர்கள் ஏற்ற சபதத்தை நிறைவேற்ற போகின்ற தேர்தலாக 26 சட்டமன்ற தேர்தல் இருக்க போகிறது. அந்த வெற்றி சோளிங்கர் தொகுதியில எனது அன்பு தம்பி பார்த்திபன் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மா அவர்களின் வேட்பாளர் போட்டியிட்ட பார்த்திபன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அந்த இளம் வயதில பழனிசாமி முதல்வராக இருந்த போது ஆட்சி அதிகாரத்தின் பலன்கள் எவ்வளவோ இருந்தும் அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் ஏற்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற உணர்வோடு அந்த இயக்கத்தை இந்த பகுதியிலே வழிநடத்தி வருகிறார். அவரின் வெற்றி துரோகத்தை வீழ்த்துவதற்கு சம்மட்டியாக விடும் இந்த தொகுதியில் இருந்து என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன். நேற்று உதயநிதி பேசும்போது பழைய அடிமைகள் நிறைய இருக்கிறாங்க, புதிய அடிமைகளை இப்ப தேடிட்டு இருக்காங்க, எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுகவுக்கு எந்த பயம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு உதயநிதி. ஒரு திமுகவை சேர்ந்தவராக அவர் கருத்தை சொல்றார். ஆனால் ஊர்ந்து வந்து மண்டியிட்டு வந்து பதவி பெற்ற துரோகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்துவதுதான் எங்களது ஒரே குறி. கடந்த காலங்கள்ல இருந்த ஆட்சிகளின் கடன் சுமை இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள்
வட்டி கட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆட்சியாளர்களும் வாங்கிய கடன்கள் எல்லாம் 26ல அமைகின்ற ஆட்சியாளர்கள் அந்த கடனுக்கான வட்டியை கட்ட வேண்டியிருக்கும். இன்றைக்கு 3.5 லட்சம் கோடியாக இருந்தது 5 லட்சம் கோடி கடனாக உயர்ந்திருக்கிறது. அதாவது உண்மையிலேயே இந்தியா ஒரு வளர்கின்ற நாடு, தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாடு. இங்கே இன்னும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் அவர்களின் முன்னேற்றத்திற்காக அடிப்படையான சில இலவச திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டியது ஒரு சரியான முடிவுதான். ஆனால் இலவசங்களையே சாப்பாட்டுல ஊறுகாய் ஓரமா இருக்கணும், ஊறுகாயே சாப்பாடை சாப்பிட முடியாது. அது போல சமுதாயத்துல பின்தங்கிய பொருளாதார ரீதியா பின்தங்கிய மக்களுக்கான இலவச திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்துவது, இப்ப கல்வியில ஏழை எளிய மாணவர்களுக்காக படிப்புல, அது போல அவர்களுக்கு கடன் உதவி வழங்குவது, அது போல சுகாதாரத்துறையில அடித்தட்டு மக்களுக்கு திட்டங்களை வழங்குவது, உணவுக்கான ரேஷன் அரிசி போன்றவங்களை நியாயமான விலையில வழங்குவது போன்ற அடிப்படை வசதிகளை அடித்தட்டு மக்களுக்காக வழங்குவது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதே நேரத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஜனரஞ்சகமான வாக்குறுதிகளை அறிவித்து அதன் மூலம் தமிழ்நாட்டை கடன் சுமையில உருவாக்குவதை அரசியல் கட்சிகளும் அதை மாற்ற வேண்டும். பொதுமக்களும் அதை உணர்ந்து தங்களுக்கு இலவசமாக அறிவிக்கப்படுகின்ற தேவையில்லாத திட்டங்கள் நமது வரிப்பணத்திலே அவர்கள் செலவு செய்து அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு கட்சியும் அறிவிக்கின்ற திட்டங்களை அவர்கள் புறந்தள்ள வேண்டும். ஏனென்றால் வருங்கால சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் அது சரியானது அல்ல என்பதை உணர வேண்டும். அரசியல் கட்சிகளும் வர்ற தேர்தலில் ஊரா வீட்டு நைய எங்க அண்ணன் பொண்டாட்டி கையை நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்ற மாதிரி வடிப்புல கடை தேங்காய் எடுத்து வடிப்பிள்ளையாருக்கு வடிக்கிற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் அறிவித்து விட்டு நிறைவேற்ற முடியாமல் இப்ப முடிப்புதுங்கி நிக்கிறாங்களே. இன்றைக்கு கூட என்கிட்ட காஞ்சிபுரத்துல கேட்டாங்க, இதுவரை 1000 ரூபாய் வழங்கப்படாத குடும்ப தலைவர்களுக்கு எல்லாம் கொடுப்போட்டேன். தேர்தல் வாக்குறுதியில் அவங்க அறிவிச்சதே 1000 ரூபாய் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் அறிவிக்கப்படும். அதே பிற்காலத்துல என்ன சொன்னாங்க, அதுக்கு தகுதி அனுப்பெல்லாம் வச்சு இப்ப தேர்தல் நெருங்கினதோ ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் மாற்றுறாங்க. இது போல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி, நெசவாளர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள், இன்னும் சொல்ல போனா மாற்றுத்திறனாளிக்கான தேர்தல் வாக்குறுதிகள், இதெல்லாம் பல அறிவிப்புகளை தேர்தல் முன்பு இந்த திமுக அரசாங்கம் அறிவித்தார்கள். அவற்றையெல்லாம் நிறைவேற்றினால்தான் இந்த தேர்தலிலே அவர்கள் தைரியமாக மக்களை சந்திக்க முடியும். அதுதான் உண்மை. ஏதோ ஓரிரு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று திமுக அரசு நினைக்கக்கூடாது. அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நான் பட்டியலிட்ட அனைத்து தரப்பு மக்களின் போராட்டங்களுக்கும் வழி கிடைக்கின்ற போது வழி கிடைக்கின்ற விதத்துல அறிவித்த 510 தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். தூய்மை பணியாளர்களை தாயுள்ளத்தோடு இந்த அரசாங்கம் கையாள வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. ஆனா இப்ப ஒன்றிய அரசு தமிழக கல்வி நிதி மற்றும் வளர்ச்சி நிதி எல்லாத்துக்குமே குறைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மாற்றாம் தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டால் தேர்தலில் மக்கள் அதை பிரதிபலிப்பார். அதனால் பாஜக கட்சி இங்கு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் தமிழ்நாட்டு கல்வி நிதி போன்று மற்ற திட்டங்களை சரியாக நிறைவேற்றி தர வேண்டும். அதை மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள்.
தட்டுனா கடுமையான சட்டங்கள் மூலம் அவர்கள் கிட்னி திருடர்களை தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக அதான் எங்களது நிலைப்பாடு. 2026 தமிழகத்தின் முதல்வரா எடப்பாடி பழனிசாமி ஆவார்னு சொல்லி பாவம் நண்பர் நயினார் நாயகன் அவரு பிறந்த நாள் நேற்றைக்கு தான் வந்துச்சு, அவருக்கு வாழ்த்து சொன்னார். ஆனால் அவருடைய விருப்பம் நிறைவேறாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் உதவியோடு துரோகத்தை நாங்கள் வேரடி மண்ணோடு சாய்ப்போம். விஜய் வந்து காலகாலமாக விபத்து நடந்தது எல்லா முதற்கட்ட கல்விகளும் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அதை பத்தி அதிமுக சந்தைகளும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நீ கூட ஒரு சொல்றீங்க, அதை பத்தி நாங்க நடுநிலையா தான் அதை பாக்குறேன். இதை ஒரு அரசியல் கட்சி பொதுச் செயலாளராகவோ இல்ல எனக்கென்று ஒரு எண்ணத்திலே பார்க்கல. ஒரு பொதுமக்கள் சார்பாக ஒரு குடிமகனாக பார்க்கின்ற பொழுது அங்கு நடந்தது எல்லாம் நமது இயக்க தொண்டர்கள் மூலம், நிர்வாகிகள், பொதுமக்கள் மூலம் தெரிந்து கொண்டது இது ஒரு விபத்து. அதே நேரத்தில் இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் முன்னாள் நீதியரசர் தலைமையில சிபிஐ என்கொயரி போட்டிருக்காங்க. அதை விசாரித்து உண்மை நிலை தெரிய வரும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அதில் சதி இருப்பதாக இங்கே யாரும் கருதவில்லை. சில அரசியல் கட்சிகள் அதை அரசியலுக்காக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அது திரு விஜய் அவர்கள் மீதும் நாம் குற்றம் சொல்ல முடியாது, காவல்துறை மீதும் நாம் குற்றம் சொல்ல முடியாது என்கிற எண்ணம் தான் அந்த பகுதி மக்கள் மத்தியிலே இருக்கிறது. நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் மூலம் மற்றும் நண்பர் மூலம் தெரிந்து கொள்வது. இதை நான் அரசியலாக பார்க்கவில்லை. நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற விசாரணையின்படி உண்மை வெளிவந்தால் எல்லோருக்கும் நிம்மதி கிடைக்கும். அந்த 41 உயிர்களை இழந்த குடும்பங்களும் அவர்களுக்கும் உண்மை தெரிய வரும்.